நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. இப்போ ஒவ்வொரு பழங்களும் இருக்குது. எல்லா பழத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி விஷயத்தையா வெட்டி சாப்பிட்றோம். வாழைப்பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது, பலாப்பழம் இருக்குது, இளநீர் இருக்குது. இது நாளையும் நம்ம எப்படி சாப்பிட்றோம்? வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பெரிய அருவாள் எடுத்து வெட்டியாக வாழைப்பழம் சாப்பிட வேண்டியிருக்கு. இந்த வாழைப்பழம் சாப்பிட்ணும், அந்த அருவாள் எடு அப்படின்னா, வாழைப்பழம் திங்கிறதுக்கு எதுக்குடா அருவா? இல்லை நான் வெட்டி சாப்பிட்லான்னு ஆசைப்பட்றேன். வாழைப்பழத்தை வெட்டுறதுக்கு அருவா தேவையா? உரித்து நம்ம பாட்டுக்கு சாப்பிட்லாம். மாம்பழத்தை சாப்பிட்றதுக்கு கத்தி தேவைப்படும், லேசாக அப்படி அறுத்து சாப்பிட்லாம். இன்னும் சில பேர் சோம்பேறி பேலுக மாம்பழத்தை அப்படியே கசக்கி சைடில் இப்படி ஒரு ஓட்டையை போட்டு புழிஞ்சு அடிப்பேன். அப்படியே அதுக்குள்ளே 2 வண்டு இருக்கும், அதுவும் உள்ளே சேர்ந்துடும். கடித்து அப்படியே மென்று உள்ளே முழுங்கிடுவாங்க. மாம்பழத்தை வெட்டித்தான் சாப்பிட்ணும், அழகு அந்த மாம்பழத்துக்கு. நான் ஏன் மாம்பழத்தை பற்றி இங்கே சொல்கிறேன்னா, இந்த செம்போடை ஒரு மாம்பழத்துக்கு பெயர் போன ஊருன்னு இங்கே வந்த பிறகு தான் எனக்கே தெரியும். ஆனால் மாம்பழம்னா நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம்னா சேலம் தான். ஆனால் வெளி உலகத்துக்கே தெரியாமல் உலகம் முழுவதும் மாம்பழத்தை ஏற்றுமதி செய்கின்ற அளவிற்கு தரமான மாம்பழத்தை உற்பத்தி செய்கிற ஊர் செம்போடைங்கிற அந்த அற்புதமான செய்தி இங்கே வந்த பிறகு தான் கிடச்சி. அதுக்கு அடுத்து பலாப்பழம். அதை கத்தியில் வெட்டக்கூடாது, கூட ஒரு எண்ணெய் பாட்டில் தேவைப்படும். எண்ணெயை தேய்ச்சி கத்தியில் வெட்டி அந்த சொலையெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த பலாச்சொலையை சாப்பிடுவோம். இளநீ அதை டக்குன்னு சாப்பிட முடியுமா? இவ்வளோ பெரிய அருவா நல்லா சீவி ஓரத்தில் அப்படி தட்டி தண்ணியை குடித்து திரும்ப 2 துண்டாக வெட்டி உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேங்காயை வலிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கரண்டி செட் பண்ணி கொடுப்பான் பாருங்க. நம்பால் சத் அப்படிமா இந்த இவ்வளோ பெரிய பீஸ் கிடைக்கும். அதில் அந்த தேங்காயை அப்படி சுரண்டி எடுத்து சாப்பிடுவோம். காற்று பலவிதமான காற்று நம்மளுக்கு அடிக்கும். மெதுவாக அடித்தா அதுக்கு பேர் தென்றல். அதே காற்று கொஞ்சம் அதிகமாக வீசிருச்சுன்னா அதுக்கு பேர் புயல். நெருப்பு மெதுவாக எரிஞ்சிச்சுன்னா அதில் குத்து விளக்கு. அதே நெருப்பு கொஞ்சம் வேகமாக எரிஞ்சிச்சுன்னா தீ விபத்தாகி போயிடும். ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நதி. அதே ஆறு அதிகமாக ஓடிச்சுன்னா அதுக்கு பேர் வெள்ளம். எதுவுமே அதிகமாகிருச்சுனாக்க அந்த பொருள் நமக்கு பயன்படாமல் போயிடும். அன்பு கூட ஒரு அளவோடு இருந்தால் தான் அந்த அன்புக்கே மரியாதை. அன்பு அதிகமாகிருச்சு அப்படின்னு சொன்னால் அது என்னவா மாறிடும்னா அந்த பிள்ளையவே கெடுக்கிற மாதிரி ஆகி போயிடும். கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு பிள்ளைய வளர்ப்பேன், கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். என்ன கேளு என் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுப்பேன். இப்படியா போட்டேன் தெரியுமா? பிள்ளைய அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கோம்டா. என் பிள்ளைக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். கடைசிக்கு அவன் கேட்குறத உன்னையால் வாங்கி கொடுக்கவே முடியாது. என்ன கேட்பான் தெரியுமா? எதிர்த்த வீட்டில் இருக்க பிள்ளைய கட்டி கொடுப்பேன். அப்போ போய் நீ வாங்கி கொடுப்பியா? அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு, இப்போ தான் அவங்க அப்பயே மாட்டிக்கிறாரு. அந்த பிள்ளைக்கு முடிஞ்சிருச்சுடா. இல்லை முடிஞ்சிட்டு வேணான்ட்டு வந்துருச்சான். அதெல்லாம் விசாரிச்சிட்டேன். நீ போய் கேட்குறியா இல்லை நான் பார்த்துக்கவா அப்படிங்கிறான் அவங்க அப்பன்ட்ட. அவங்க அப்பா நான் போய் கேட்க முடியாதுடா, அவங்க ஏற்ற வீட்டில் நமக்கும் ஆகாதுன்னு தெரியாதா அப்படின்னு. கேட்குறியா இல்லையா இல்லை நான் பார்த்துக்கவா அப்படின்ட்டு அந்த பிள்ளை பின்னாடியே போகிறேன். அந்த பிள்ளைக்கு இவனை பிடிக்குதோ பிடிக்கலையோ கவலையே வர்றதில்லை, பின்னாடியே போகிறேன். லெட்டரை கொடுக்குறேன் அப்படிங்கிறேன். 10 பேரை விட்டு பேச விடுறேன். அந்த பிள்ளை போடும் வராதா, வேணாம் எங்கள் அப்பா திட்டுவார் அப்படி இருந்து பின்னாடியே 20 நாளாக போக வேண்டியது. கடைசிக்கு அந்த பிள்ளை செருப்பு பிஞ்சு போயிடும் அப்படிங்க. செருப்பில் என்னை அடிச்சிட்டில உடனே நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஒரு ஆத்திரத்தை அப்படியே டெவலப் பண்ணுறேன். அந்த பிள்ளை தான் பிடிக்கலன்னு சொல்லிருச்சு, இல்லை விட்டுட்டு போயிட வேண்டியதானே. வேதாரண்யத்துக்கு பஸ்ஸுக்கு கை காட்டுறீங்க, அந்த பஸ்ஸு போயிடுச்சு. சைக்கிள் எடுத்துகிட்டு விரட்டிட்டு போய் அந்த பஸ்ஸில் தான் வேதாரண்யத்துக்கு போவோம்னா போகிறீங்க. பின்னாடியே இன்னொரு பஸ்ஸு வருது, ஏறி போகிறது இல்லையா? ஒரு பஸ்ஸு நமக்கு ஏற்றிட்டு போகலன்னா இன்னொரு பஸ்ஸில் நம்ம ஏறி எப்படி பயணம் செய்கிறோமோ அதே மாதிரி ஒரு பிள்ளைய லவ் பண்ணுற, அந்த பிள்ளைய உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிருச்சா விட்டுரு, இன்னொரு பிள்ளைய தேர்ந்தெடு. உனக்காகவே ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் காத்துக்கிட்டு இருக்குமியா, அந்த ஜீவனை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணுறா, நீ சந்தோஷமாக இருப்ப.
இன்றைய இளைஞர்கள் வாழ்வது கற்பனை உலகிலா நடைமுறை உலகிலா? ஐயா, கற்பனை வாழ்க்கைங்கிறதுக்கும் நடைமுறை வாழ்க்கைங்கிறதுக்கும் வித்தியாசத்தை சொல்றேன் பாருங்க. அழகா இங்க இருக்கிற இளைஞர்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், நம்ம நடைமுறை வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோமா இல்ல கற்பனை வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோமான்னு. கற்பனை வாழ்க்கைங்கிறது வெறும் கவர்ச்சி, நடைமுறை வாழ்க்கைங்கிறது முயற்சி. கற்பனை வாழ்க்கைங்கிறது செயற்கை, நடைமுறை வாழ்க்கைங்கிறது இயற்கை. கற்பனை வாழ்க்கைங்கிறது போராட்டம், நடைமுறை வாழ்க்கைங்கிறது உயிரோட்டம். கற்பனை வாழ்க்கைங்கிறது அவமானம், நடைமுறை வாழ்க்கைங்கிறது தன்மானம். இப்படி தன்மானத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்க நம்மள்கிட்ட கற்பனை வாழ்க்கைன்னு பேசுறாங்களே. ஐயா, ஒன்றும் இல்லை, கற்பனை வாழ்க்கைன்னு பேசுறதுல அவங்க நியாயமா தான் பேசுறாங்க. அவருக்கு வயசாயிடுச்சு, கற்பனை பண்ணியே பேசணும்னு அந்த இளைஞர் உட்காந்துருக்காரு. பாவம், இந்த தம்பி என்ன பண்றது, குழந்தை, இவனுக்கு வயசுல கற்பனை தான் பண்ணணும்னு நினைக்கிறான், அதனால உட்காந்துருக்கான். தம்பி நல்லா பாட்டு பாடினா ஐயா, ஆனா பாருங்களேன், அண்டா குண்டாவை அடகு வச்சு அம்மாவுக்கு சாப்பாடு போட்டானா. ஐயா, அண்டா குண்டாவை அடகு வச்சு கூட அம்மா பீஸா பர்கர் கேட்கல, இந்த காலத்துல இருக்கிற பழைய கஞ்சாவது குடுதான்னு நடைமுறை வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறத தானே கேட்டாங்க. பீஸா பர்கர் கேட்கலையா ஐயா. ஒரு அப்பா தன்னுடைய மகன் தன்மானத்தோட இருக்கணும் அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு தான் எல்லா குடும்பத்திலையும் நினைப்பாங்க. அப்பா, நான் அந்த காலத்தில் படிக்க வேண்டிய படிப்பெல்லாம் நான் படிக்க நினச்சேன், ஆனால் எனக்கு படிப்பு ஏறலை. நான் படிக்க நினச்சதெல்லாம் நீ படிக்கணும்டா, நீ ஒரு வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, இன்னாருட்டு பிள்ளை நல்லா படிச்சிருக்கான்னு ஒரு தன்மானத்தை காட்டுறான்னு சொல்லும்போது ஒரு கவிஞனை அழகாக கொண்டு வச்சான் பாருங்க. அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க தாண்டா பார்த்தேன், அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையில தோத்தேன். அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க தாண்டா பார்த்தேன், அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையில தோத்தேன். நான் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும், என்னுடைய ஆசையெல்லாம் நீங்க போக்கணும். உங்களை பெத்ததே சந்தோஷம், நான் உங்களை பெத்ததே சந்தோஷம். சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம், 2 சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம். ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு எங்க அப்பா. அப்படி இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்க குடும்பத்துல அப்பாவும் சரி, அப்பாவுக்கு ஏத்த மாதிரி ஒரு இளைஞன் நடக்கணும்னு தன்மானத்தோட வாழ்ந்துகிட்டு தானே ஐயா இருக்காங்க இன்னைக்கு. ஐயா, செய்திகளில் பார்த்துருப்பீங்க 2 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தியை. ஒன்றும் இல்லை, நம்மளால 2 கை இருந்தும் 2 கால் இருந்தும் ஒன்றும் சாதிக்க முடியலை. ஆனால் கற்பனை வாழ்க்கையில் இருந்திருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா மூளையில் முடங்கி கிடந்திருப்பாரு. இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு தான் ஒரு மாற்றுத்திறனாளி பாரக் ஒலிம்பிக் போட்டியில் நின்று இன்னைக்கு இரும்பு நகரமாக இருந்த சேலம் இன்னைக்கு 2 நாளாக தங்க நகரமாக ஜொலிக்குதுயா. அதுதானே நடைமுறை வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லைங்கய்யா, நம்ம இன்னைக்கு சுதந்திரமா இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம நாட்டை பாதுகாத்து அண்டை நாட்டோட போராடி கார்கில் போரில் 19 குண்டுகளை தன் உடம்புக்குள் உள்வாங்கி கொண்டு 13 பேரை வீழ்த்தி சென்று உயிரைய மாண்டார மேஜர் சரவணன், அவரும் ஒரு இளைஞன் தானே ஐயா, நடைமுறையில் வாழ்க்கையில் வாழ்ந்த இளைஞன் தானே. அப்போது ஒரு அரங்கத்தில் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சு பேசினாங்களாம். அவங்க அம்மா கூப்பிட்டு பேசும்போது, அம்மா, உன்னுடைய மகன் இறந்து விட்டானே, உனக்கு எப்படிம்மா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், அம்மா இல்லைங்கய்யா, எனக்கு இன்னொரு மகன், என்னுடைய கற்பையில் இன்னொரு மகனை இந்த ஆண்டவன் கொடுக்கவில்லையே அப்படின்னா பெருமையோட சொன்னாங்களாம். அதுக்கு எந்த ஒரு நிலையிலும் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்திருக்காத இளைஞனான முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் எழுந்திருச்சு சொன்னாராம், அம்மா, புறநானூற்று தாயை படித்திருக்கிறேன், புறநானூற்று தாயை படித்திருக்கிறேன், புறநானூற்று தாயை படைத்திருக்கிறேன், இப்பொழுதுதான் நேரடியாக பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஐயா, இன்னைக்கு இளைஞர்களோட வாழ்க்கை முறை எப்படி தெரியுமா இருக்கு? உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்கேன், இந்த செருப்பருந்து போனதற்கா சிந்தை கலங்கேன், நெருப்பாற்றில் நீந்த தெரிந்தவனுக்கு கொதிக்கும் தார் குளிர் நீர். இப்படி தாங்க இளைஞர்கள்லாம் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஹை லெவல்ல படிச்சுட்டு கைத்தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எம்இ படிச்சவங்க டைல்ஸ் ஓட்டுற வேலையும், பிஇ முடிச்சவங்க கைத்தொழிலும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயா, கேவலம் இல்ல, நடைமுறை வாழ்க்கையே நடைமுறையாவே எங்க இளைஞர்களுக்கு பார்க்க தெரியுது. வயிற்று சுருக்கம் போக்க சட்டை சுருக்கம் போக்கினான் சலவை தொழிலாளி. இது மாதிரிதான் நடைமுறையில என்ன வருதோ அதை ஏத்துக்கிட்டு அற்புதமா அழகா எங்க இளைஞன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஐயா, வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுங்களா? என்ன குழந்தை, எந்த ஸ்கூலு, எத்தனை அரியர், என்ன சம்பளம்,
எத்தனை குழந்தைங்க, எப்ப கல்யாணம், எத்தனை குழந்தைங்க இறந்துட்டாரா? இவ்வளவுதானங்கய்யா வாழ்க்கை. சராசரியா ஒரு மனிதனோட வாழ்க்கையே இவ்வளவு தாங்கும் போது இது என்னையா கற்பனைலாம் இருக்க போது? ஓ சிரிப்புலதான் முத்து தீரு சத்தமும் கேக்குதடி, ஓ நடைய பார்த்தா தங்கத்தரு போல இருக்குதடி, ஓ சிரிப்புலதான் முத்து தீரு சத்தமும் கேக்குதடி, ஓ நடைய பார்த்தா தங்கத்தரு போல இருக்குதடி, ஓ கொலுசு சத்தம் மனசுல கும்மி அடிக்குதடி, ஓ வலவி சத்தம் அடியன வசியம் பண்ணுதடி, ஓ சிரிப்புலதான் முத்து தீரு சத்தமும் கேக்குதடி, ஓ நடைய பார்த்தா தங்கத்தரு போல இருக்குதடி, கட்டி வச்ச மல்லிய கொடி முல்லையே உன்னை மறக்க முடியல, தங்குறத சிலையே பட்டு துணியே ஓ மனசு புரியல, கட்டி வச்ச மல்லிய கொடி முல்லையே உன்னை மறக்க முடியல, தங்குறத சிலையே பட்டு துணியே ஓ மனசு புரியல. காதல் அப்படின்னு சொல்றது எங்க இளைய சமுதாயத்துக்கிட்ட இப்படிதான் இருக்கு இன்னைக்கு. அழுக்கு வீட்டியை துவைத்து கட்டி ஆனந்தப்படுவோனும் உண்டு, சலவை வீட்டில் கூட ஜருகை இல்லையே என்று சங்கட்டப்படுவர்களும் உண்டு. ஐயா, நாங்கள்லாம் அழுக்கு வீட்டியை துவைச்சு கட்டிட்டு ஆனந்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா கற்பனையில அவங்களாம் என்ன தெரியும் பண்ணிட்டு இருக்காங்க? சலவை வேட்டியில கூட ஜருகை இல்லையே அப்படின்னு சங்கட்டப்பட்டு இருக்காங்க. ஐயா, இன்னைக்கு உள்ள இயந்திரத்தனமான வாழ்க்கையில எங்களுக்கு எங்கேயா கற்பனை செய்யறதுக்கான நேரம் இருக்கு? காலங்காத்தால கோழி மாதிரி எந்திரிச்சு, காக்கா மாதிரி குளிச்சுட்டு, குரங்கு மாதிரி லபக்குன்னு தின்னுட்டு, பந்தய குதிரை மாதிரி வேக வேகமா ஆஃபீஸுக்கு ஓடி பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட கரடியா கத்தி நாயா குறைச்சி, பொண்டாட்டி எக்கு தப்பா ஏதாவது கேள்வி கேட்டா அந்த மாதிரி முடிச்சு, அப்புறம் ராத்திரி சாப்பாட்டை முதல்ல மாதிரி முழுங்கிட்டு எரும மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கோம். ஒரு மிருக காட்சி சாலையவே கொண்டு வந்துட்டாங்க பாருங்களேன். அடே அப்பா, காக்கா மாதிரி குளிச்சு, நரி மாதிரி முழிச்சு, ராத்திரியில் முதல்ல மாதிரி தின்னு, பொண்டாட்டி கேள்வி கேட்குற கேள்விக்கு அந்த மாதிரி முழிச்சுன்னாங்க பாரு. அங்கன தான் மெயின் பாயிண்ட்டே அடங்கியிருக்கு. இப்படிதாங்க நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு கற்பனை செய்யறதுக்கு நேரமே இல்லை. அவரை போட்டா துவரை முளைக்கும், துவரை போட்டா அவரை முளைக்கும் அப்படிங்கிற இந்த விவசாய யுகத்துல தன்னோட மொட்டை மாடியை கூட விவசாயத்தை நம்ம பயன்படுத்தி அதில் வெற்றிங்கிறதுனா எங்க இளைய சமுதாயம் தானையா. நாங்கள்லாம் இன்னைக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ப்ரெஷர் குக்கர் என்ன பண்ணும்? ப்ரெஷர் அதிகமானா விசில் அடிக்கும். அதே மாதிரி தான் நாங்களும். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ப்ரெஷர் அதிகமாயிட்டுன்னா விசில் அடிச்சு கொண்டாடுவோம். வாழ்க்கையோ சிங்கடா, தலை எடுத்த நல்லாவா சிங்கடா, யோசிச்சு பாருங்கடா, எல்லாரும் ஒன்னா சேருங்கடா, இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க இளமையை ஏத்துக்கடா, வருகிற வரைக்கும் லாபமடா வசதியை தேடுங்கடா. இப்படி தான் நாங்கள் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். துப்பாக்கினா தோட்டா இருக்கும், ஃப்ளெக்ஸ்னா எங்கள் இளைஞரோட ஃபோட்டோ தான் இருக்கும். அதே போல் பிரச்சனைனாலும் எங்கள் இளைஞர்கள் தான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு நிற்பாங்க. ஐயா, நம்மளாம் பிறந்த நாள்லாம் என்ன நினைப்போம்? நீங்கள் என்ன நினைப்பீங்க? பிறந்த நாள்னா ஒரு நல்ல நாள், அன்னைக்கு எல்லாத்துக்கூடையும் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் இன்னைக்கு வகை வகையாக கேக்கு வெட்டணும், ஃபேஷனாக ட்ரெஸ் வாங்கி போகணும், தன்னோட ஃப்ரெண்டுக்கு கிராண்டாக பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் இன்னைக்கு ஆர்த்திங்கிற ஒரு மாணவி தன்னோட பிறந்த நாளைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னோட தோழி வீட்டில் கழிப்பறை இல்லைங்கிற காரணத்தினால அந்த பிறந்த நாளைக்கு எவ்வளவு செலவாகுமோ அதை வச்சு தன்னோட பிறந்த நாளைக்காக தன்னோட தோழி வீட்டுக்கு கழிப்பறையை கட்டி கொடுத்துருக்காங்கன்னா, இன்றைய இளைய சமுதாயத்தில் தானே இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஐயா, காதல் செய்யாத மனிதன் கூட இருப்பான், ஆனா கற்பனை செய்யாத மனிதன் இருக்கவே மாட்டாயா. படிச்சு பார்த்த ஏறவில்லை, குடிச்சு பார்த்த ஏறிடுச்சு, சிரிச்சு பார்த்த சிக்கவில்லை, முறைச்சி பார்த்த சிக்கிடுச்சு. நாங்க அப்பா காசில் பீர் அடிப்போம், எஸ்எம்எஸ்ஸில் சைட் அடிப்போம், வெட்டி பையன் பேர் எடுப்போம், சிட்டி பஸ்ஸில் விசில் அடிப்போம். இந்த வயசு போனா வேற வயசு இல்ல, அழக ரசிக்கலன்னா அவன்தான் மனுஷன் இல்ல. ஐயா, இன்றைய இளைஞன் இந்த வயசில் டான்ஸ் ஆடாமல் வேற எப்போ போய் ஆடுறது? காலேஜில் 18, 16 வயசில் ஒரு 10 பேர் சேர்ந்து குத்தாட்டம் போட்டால் தான் குத்தாட்டத்துக்கே மதிப்பு. ஒரு 75 வயசு பெரியவர் கை காலெலாம் நடுங்கி, சுகரு ப்ரெஷரு மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு அடிச்சு ஏறவில்லை. உனக்கு ஒரு புல் அடித்தாலும் ஏறாதியா? நீ 75 வயசு, நீ 2 புல்லை ராவை அடித்தாலும் அப்படியே தான் குத்துக்கல் மாதிரி உட்காந்துருப்ப. அதனால் டான்ஸ் ஆடுறதுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு வயசு இருக்குது, கற்பனை பண்ணுறதுக்குனே ஒரு வயசு இருக்குது. அதுதான் இளமை பருவம். ஐயா, இன்றைய இளைஞன் இப்படித்தாயா கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஐயா, சந்தோஷத்தில் வருவது மட்டுமல்ல கற்பனை, ஏழ்மை நிலையிலும் வருவதுதான் கற்பனை.
ஒரு தாய் தன்னுடைய ஏழ்மை நிலையிலும் கற்பனையாக வடிக்கின்றாள் பாருங்கள் ஐயா. முத்துச் சிரிப்பழகா, முத்துச் சிரிப்பழகா, முல்லைப்பூ பல்லழகா, வெத்துக் குடிசையிலே, வெத்துக் குடிசையிலே விளையாட வந்தாயோ, ஏழை குடிசையிலே, ஏழை குடிசையிலே ஈரத்தரை மேலே தாழம் பாய் போட்டு தவண்டாட வந்தாயோ, தரையெல்லாம் மேடு பள்ளம், தரையெல்லாம் மேடு பள்ளம், தவண்டு படுத்தால் உருத்தாதோ உந்தன் மேனி, பச்சரிசி சோளம், பச்சரிசி சோளம் பாதி நாள் பட்டினிதான், பசும்பால் கொடுத்து உந்தன் பசி தீர்க்க நினைத்தாலும் பருத்தி விதை இல்லையடா, பசும் பாலை தரலையடா என்று அழகாக வடிக்கிறாள் ஐயா. கற்பனைனா ஏதோ அழகு, ரொம்ப இன்பமானது தான் கற்பனைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. துன்பத்தையும் கற்பனை பண்ணி அந்த கற்பனையும் நம்ம ரசிக்கலாம். உதாரணத்துக்கு மறக்க முடியுமா என்ற படத்தில் ஒரு 3 குழந்தைங்க அனாதையாக போவதை ஒரு பாடலில் சித்தரித்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய அந்த கற்பனைக்கு நிகரான ஒரு பாடல் இது வரைக்கும் அமைஞ்சதே இல்லை. உங்களுக்கு அந்த பாட்டு என்னன்னு தெரியும். காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம், அழுவதை கேட்க யாருமே இல்லை, ஆறுதல் வழங்க யாருமே இல்லை, ஏழைகள் வாழ இடமே இல்லை, ஆலயம் எதிலும் ஆண்டவன் இல்லை, காகித ஓடம். ஏழை கஷ்டப்படும் போது ஆலயத்தில் கூட ஆண்டவன் இல்லை என்று எழுதிய ஒரு அற்புதமான கவிஞன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதனால் கற்பனைங்கிறது மகிழ்ச்சிக்காக மட்டும் இல்லை, துன்பத்தை கூட கற்பனை பண்ணி பார்ப்பது தமிழனுடைய மரபு. அருமையாக சொன்னீங்க. சொல்றாங்க எல்லா இளைஞருமே எப்போ பார்த்தாலுமே போன்ல தான் நோண்டுறாங்க, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு அப்படின்ற. ஐயா நான் ஒன்று சொல்கிறேன், அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனை ஆஃப் பண்ணாமல் எனி டைம் ஆனில் தான் வச்சுருப்போம். இதுவே யாருக்காவது ஆபத்துன்னு வந்து வச்சுக்கிங்க, சும்மா ஹாலிவுட்டில் வர்ற அர்னால்டு மாதிரி சும்மா தெறிக்க விட்டுருவோம்ல. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் கடலூர்லையும் சென்னையிலையும் வெள்ளம் வந்தப்போ அன்னைக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்குன்னு யாருமே இல்லை. ஆனால் அன்னைக்கு இருந்த இளைஞர்கள், இந்த ஊரை சேர்ந்த இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய செம்போடையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், தேத்தாக்குடியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், புஷ்பவனத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இந்த மாதிரி பல்வேறு பகுதியில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு டாடா ஏசியில் சுமார் ஒரு 50,000 மதிப்புமிக்க நிவாரண பொருட்களை எல்லாருமே எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் இங்கே கடலூருக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அப்படின்னா அது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாங்கள் கற்பனையில் இல்லை, நடைமுறையை தான் நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே வால் டிஸ்னியை தெரியும், அதாவது மிக்கி மவுஸ் கார்ட்டூனை வந்து உருவாக்கி அது சாதாரணமாக அதுக்கு முன்னாடி கார்ட்டூன் அப்படின்னாலே வந்து பேப்பரில் தான் வரும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த வால் டிஸ்னி தான் என்ன பண்ணார் அப்படின்னா ஒளி வடிவம் வந்து அவர் தான் கொடுத்தார் மிக்கி மவுஸ் கார்ட்டூனுக்கு. ஸோ அவர்கிட்ட போய் எல்லாருமே கேட்டிருக்காங்க, ஏன்னா அன்றைக்கி வந்து கார்ட்டூன் அப்படிங்க இன்றைக்கி மாதிரி ஈஸியாக எடுக்க முடியாது, அவங்க வால் டிஸ்னி தான் அதை எடுத்தார். ஸோ அவங்கள்ட்ட போய் ரிப்போர்ட்டர் எல்லாருமே கேட்டிருக்காங்க எப்படி இதுக்கான நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னு. அதுக்கு உடனே அவர் சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் வந்து தோட்டத்தில் வந்து உட்கார வச்சுருவ, தோட்டத்தை பார்த்துக்க அப்படின்னு. அப்போ நான் வரக்கூடிய அந்த அணில் எலி எல்லாமே என்ன செய்யுது அப்படிங்கிறத நான் கற்பனையாக வரைஞ்சி வச்சுருப்பேன், கற்பனையாக நான் வரைஞ்சி வைக்காமல் அதை நான் நடைமுறைப்படுத்தினேன். அதனால தான் இன்றைக்கி வந்து என்னோட கார்ட்டூன்ஸ் எல்லாமே பெரிய ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது அப்படிங்கிறத அவர் நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாராம். இன்றைக்கி இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க காலேஜ் படிக்கிற பசங்க எப்போ பார்த்தாலும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. காலேஜ் படிக்கிறப்ப லவ் பண்ண, பிறகு எப்போ லவ் பண்ணுறது? என்னை போய் கேட்டேன். நம்மள மாதிரி இளைஞர்கள்லாம் காலேஜ் படிக்கிறப்ப லவ் பண்ணாமல் பின்ன வயசானதுக்கு அப்புறம் லவ் பண்ணால் அதுக்கு பேர் வேற. அடாடாடாடாடா. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் போய் அவன் வந்து ஜாயின் பண்ணுறான். அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பொண்ணு அவனை தாண்டி அப்படியே போகுது. நம்மால் உடனே அந்த பொண்ணு மேலே கண்ணு வச்சுட்டான். உடனே நம்மால் பாடுறான் பாருங்க, ஓ மேலே ஒரு கண்ணு நீதான் முறை பொண்ணு, உன்னோட இவ ஒன்று உன்னை மறந்தா வெறும் மண்ணு. அன்னைக்கு அவனுக்கு தெரியாது இவன் தள்ள மண்ணள்ளி போட போகுது அப்படிங்கிறது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 டிகிரி காலேஜ் நம்ம போய் சேர்ந்தா 6 செமஸ்டர் இருக்கும். அதில் இந்த பொண்ணு இந்த லவ் பண்ணுற மாதிரியே பார்க்குறதும், லவ் பண்ணுற மாதிரியே பேசுகிறதும் இப்படியே இருந்துட்டு இருக்கிறனால அவன் 5 செம்முமே அரியர் வச்சிடறான். இவன் அரியர் வச்சு தெரிஞ்சாலும் அந்த பொண்ணு அவனை அவுத்துட்டு போயிடுது. அவன் இதுக்கப்புறம் தான் தேர மாட்டான்னு தெரிஞ்சு போச்சே. என்னவே நமக்கு தெரியுமே, பசங்க நாம என்றைக்குமே முட்டாளுங்களாக தான் இருந்துகிட்டு இருக்கோம், அது காலாகாலமாக நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி வச்சுட்டோன்னே உடனே அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்கிறான், மாப்பிள்ள இந்த மாதிரி இருந்த அஞ்சலை என்னை விட்டு போயிட்டான் மாப்பிள்ள, பைக்கில் தினமும் ஒன்றா போனோம், பேக்கில் இப்போ அவளை காணோம், பீச்சில் சுகமாக கடலை போட்டோம், கடலுக்கும் இப்போ கண்ணீர் முட்டும். உடனே அவன் ஃப்ரெண்டு சொல்லலாம், பங்கே கவலைப்படாத, நான் சென்னை போகிறேன், நீ பரவாயில்ல அரியர் வச்சிருந்தாலும் 1 வருஷம் வந்து சான்ஸ் கொடுப்பாங்களாம், அதில் வந்து அரியர் வந்து கிளியர் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு 6வது செம்மில் எல்லாத்தையுமே ஆள் கிளியர் பண்ணுறான். அப்போ நம்மளால சந்தோஷமாக பாடுறான் பாருங்க ஒரு பாட்டு, கண்ணை கலங்க வைக்கும் ஃபிகர் வேணாண்டா, எனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டும் நண்பன் போதுண்டா.